குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம். தங்கம், வணக்கம். வெள்ளியை உருக்குனது போல குற்றால அருவிகளில் நீரானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு நீர்வரத்து எப்படி இருக்கு? குறிப்பா இன்றைக்கு விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அங்கு எப்படி இருக்கிறது? முழு விவரம் தங்கம். வணக்கம். அதாவது கடந்த 17ஆம் தேதி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பழைய குற்றால அருவியில் எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவன் பலியானதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தடை உத்தரவானது மாவட்ட ஆட்சியரால் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். எனினும் மீனருவி பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதாலும் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் சுமார் 8 நாட்களுக்கு பின்னர் நேற்று மாலைக்கு பின்னர் போலீசாரால் பழைய மீனருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது விடுமுறை நாள் என்பதால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரி காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதாவது 8 நாட்களுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் முழுவதுமா குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. வெறும் தற்போது விடுமுறை நாள் அப்படின்றதுனால சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. இப்ப மீனருவி பகுதியில காலையிலிருந்தே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அருவி பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் இன்னும் முடிவடையாத காரணத்தினால ஆண்கள் குளிக்கும் பகுதியில் தடுப்புகள் அமைத்து தற்போது தற்காலிகமாக பெண்கள் குளிக்கும் பகுதி வழியாக ஆண்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கும் தனித்தனி வழியாக அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் காலை முதலே மீனருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் இட்டு புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.